நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னு சொல்லுவா. நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னு சொன்னா அது ஏதோ இடைஞ்சல் செய்யக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்கிறோம். மற்றவர் யாரோ ஒருத்தர் குறுக்கால வந்துட்டான்னு சொன்னா அது நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே குறுக்கால வந்துட்டா, நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஏதோ ஒரு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அதுபோல் அந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவர் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து அங்கே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனானவர் முழுமையான மகிழ்ச்சியோடு அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே இருந்து நமக்கு ஆசீர்வதிப்பார். நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி தந்து விடுவார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதோஷ நாளில் நந்தி தேவரை ஏன் வணங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது குறித்து நாம் ஏற்கனவே பலமுறை பேசி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக நினைவூட்டுகிறோம். அதாவது பிரதோஷ நாள் அப்படிங்கிறது வரும்போது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நந்தி அப்படின்னு வந்துட்டாலே நம்ம சிவாலயம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது. இந்த சிவாலய வழிபாட்டு முறை என்று வரும் பொழுதே முதல்ல ஒரு சிவாலயத்துக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாலே வெளியிலேயே நந்தி தேவர் என்பவர் இருப்பார். நேராக நந்தி தேவருடைய அந்த பின்புறமாக சென்று நிற்க வேண்டும் சொல்றார். பின்னாடி போய் நின்று அவருடைய கொம்புகளுக்கு இடையே நேரடியாக அந்த சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். ஏன்னா அவர் மூலவருக்கு நேரா இருப்பார் தெரியுமா. ஒரு சில விதிவிலக்கு ஆலயங்கள் என்பது உண்டு. இப்ப தஞ்சாவூர் கோயில்ல போய் நந்தி தேவருடைய கொம்புகளுக்கு இடையே நான் சிவனை பார்க்கிறேன்னு சொல்றது இயலாத காரியம். ஏன்னா நம்மளால அவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் ஏற முடியாது. அந்த மாதிரி ஆலயங்களை விடுத்து ஜென்ரலா நான் பொதுவா ஒரு சிவாலயத்துக்குள்ள போகும் பொழுது நேராக நந்தியினை அமர்த்தி இருப்பார்கள். அந்த நந்தி தேவருக்கு பின்னால் சென்று நின்று அந்த கொம்புகளுக்கிடையே முதலில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அப்படியே நந்திக்கு முன்னாடி வந்து நின்று அவரிடத்திலே பிரார்த்தனையை செய்ய வேண்டுமாம். நான் உள்ளே செல்வதற்கு நீ என்னை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை வைத்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா, நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னு சொல்லுவா. நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னு சொன்னா அது ஏதோ இடைஞ்சல் செய்யக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்கிறோம். மற்றவர் யாரோ ஒருத்தர் குறுக்கால வந்துட்டான்னு சொன்னா அது நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே குறுக்கால வந்துட்டா, நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஏதோ ஒரு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அதுபோல் அந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நந்தியம்பெருமான் எப்பொழுதுமே இறைவனினுடைய ஒரு பாடி கார்டு மாதிரி இல்லையா. இறைவனுக்கு எதுக்கு பாடி கார்டு, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அந்த கருத்துக்குள்ள அப்புறம் ஒரு நாள் போகலாம். நந்தி இறைவனுடைய ஒரு தொண்டன், அப்படியே சிவனையே பார்த்து தியானித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படியே நேரா உட்கார்ந்துட்டே இருப்பார். அவரையே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருக்கான பணியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் குறுக்கால போறோம்னு வச்சுக்கணும். அப்ப என்ன சொல்லணும், அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும். உள்ள போகும் பொழுது நான் அப்படி இப்படி குறுக்கால போயிட்டா கூட என்ன நீ திட்டாதே, உள்ள போறதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நந்தி கிட்ட கேட்டுட்டு நம்ம உள்ள போகணும். இப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சரி சார், இதுக்கும் பிரதோஷத்திற்கு வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, பிரதோஷ காலத்திலே இறைவனினுடைய அந்த ஆனந்த தாண்டவமானது நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே நிகழ்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே இறைவனினுடைய ஆனந்த தாண்டவ காட்சியானது தென்பட்டதாம். அதனாலதான் அந்த பிரதோஷ காலத்திலே அந்த திரையோதசி திதிங்கிறது வர்றது இல்லையா, அந்த நாளிலே அதுவும் அந்த மாலை பொழுது அந்த பிரதோஷ காலத்திலே பார்த்தோம்னா அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு அத்தனை விசேஷமான அபிஷேகமானது செய்யப்படுகிறது. நந்தியம்பெருமானுடைய தலையில தான் கொண்டு போய் அவ்வளவு பால் அபிஷேகம் பண்றார், தயிர் அபிஷேகம் பண்றார், எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து அங்கே அலங்காரம் செய்கிறார் என்று சொன்னால் இறைவனுக்கே செய்கின்ற அது அபிஷேகமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் எப்படி இறைவன் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாராம். இப்படி யோசிச்சு பார்ப்போமே. அப்பா வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துலதான் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் கேட்போம் தானே. அப்பா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னா அவர் வேலையில இருந்து ரொம்ப டென்ஷனா கோவமா உட்காந்துட்டு இருக்கும் போதா கேட்போம். நிச்சயமா அந்த நேரத்துல கேட்க மாட்டோம் தானே. அவர் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் அவருக்கு பிடிச்ச டிவில கிரிக்கெட்டுங்கிறது ஓடுறது. அன்னைக்குன்னு பார்த்து இந்தியா ஒரு டாப் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்குன்னு சொன்னா 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்கான்னு சொன்னா அப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அந்த நேரத்துலதான் நம்ம போய் அப்பா தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு போது ஆஹா உடனே போயிடலாம், மேட்ச் முடியட்டும் அப்படின்னு சொல்லுவார் தானே. உடனே சாங்ஷன் பண்ணிடுவார் தானே. அப்பா ஒரு சந்தோஷமா இருக்கும் பொழுது
அப்படிப்பட்ட காலம்தான் அந்த பிரதோஷ காலமாம். அதை தோஷம் என்று பார்க்காமல் தோஷம் என்று உச்சரிக்க வேண்டும். தோஷம்னு சொன்னா சந்தோஷம்னு சொல்றோம் இல்லையா? சந்தோஷம்னா அளப்பரிய மகிழ்ச்சின்னு அர்த்தம். வெறும் தோஷம்னு சொன்னா மகிழ்ச்சி, தோஷம்னு சொன்னதான் குறை. அது குறையான காலம் அல்ல, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம் சொல்றா. பிரான்னு சொன்னா ரொம்ப வசதி. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் தெரியுமா? வெறுமனே சாப்பிட்டா அது சாதம், அதையே நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா அது பிரசாதம். அதாவது ரொம்ப உயர்ந்த சாதம்னு அர்த்தம். அதுக்கு மிகவும் உயர்வான அர்த்தம் பிரான்னு சொன்னா. தோஷம்னு சொன்னா மகிழ்ச்சி, பிரதோஷம்னு சொன்னா அளப்பரிய மகிழ்ச்சி, ரொம்ப உயர்வான மகிழ்ச்சின்னு அர்த்தம். அவ்வளவு சந்தோஷமாக பரமேஸ்வரன் இருக்கின்ற நேரத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறாராம். எங்கேன்னு பார்த்தா அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே அவர் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக இருக்கும் பொழுது, அப்பொழுது அந்த நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து அங்கே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனானவர் முழுமையான மகிழ்ச்சியோடு அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே இருந்து நமக்கு ஆசீர்வதிப்பார். நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி தந்து விடுவார். ஆக பிரதோஷம் என்பது மிகவும் அளப்பரிய ஆனந்தத்தை பரமேஸ்வரனுக்கு தரக்கூடிய காலம். அதுவும் எங்கிருந்து? அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கிடையே அவர் காட்சி அளிக்கிறார் எனும் பொழுது அந்த நேரத்திலே நாம் வரங்களை பெற வேண்டும் என்பதனால்தான் அந்த நேரத்திலே நந்திக்கு அவ்வளவு விசேஷமான அபிஷேக ஆராதனைகளை செய்து அங்கே வணங்கி நாம் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும், நாமும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அங்கே அந்த நந்தியம்பெருமானிடத்திலே வைக்கிறோம். நந்தியம்பெருமானிடத்திலே வைக்கிறோம் சொன்னா அது நந்தி இடத்திலே வைக்கவில்லை, அங்கே நின்று கொண்டு நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய அந்த சாட்சாத் அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்தியாகிய அந்த பரமேஸ்வரனையே வழிபடுகிறோம் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.